தெரிஞ்சுக்கணும். நாற்று, தாங்கு மரம், நடவு, பராமரிப்பு, ஊடுவை, அறுவடை, மதிப்பு கூட்டுதல், வெயில் அடிச்சது இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். டாக்டர் வார்ம் ஹியூமிட் கிளைமேட், அதாவது வந்து மிதவெப்ப மண்டலம், நல்லா ஈரப்பதம் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா சன்லைட்டும் டெம்பரேச்சர் இருக்கணும். அந்த மாதிரி இடம் அண்டிலேட்டிங் பிளைன்ஸ்லையும் பண்ணலாம், இது மேடுபடமாக இருக்கக்கூடிய இது மலைப்பகுதியிலும் பண்ணலாம். மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 1700 மீட்டர் வரை நல்லா சிறப்பாக சாகுபடி பண்ணலாம். ரெயின்ஃபால் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1000-1500 mm இருக்கணும். இல்லை 4-5 மாதம் வந்து மழை அளவு இருந்தால் அது நல்லா சிறந்த இது. டெம்பரேச்சர் வந்து 15 to 35 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப கிராப் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஐடியல் வந்து 28 to 32 டிகிரி தான் ஐடியல் டெம்பரேச்சர். ஹியூமிடிட்டி வந்து த்ரூ அவுட் இது வந்து 60-95% ஈரப்ப காற்றினுடைய ஈரப்பதம் இருக்கணும். மண் வந்து வடிகால் வசதி இதுக்கு மிளகு மட்டும் இல்லை, எந்த கிராப்புக்குமே நல்ல வடிகால இருக்கக்கூடிய இதாக இருக்கணும். பிஹெச் வந்து 4.5 to 6.5 வரை இருக்கலாம், அதாவது காராமில நிலை மண்ணில். ஆனால் ஐடியல் நல்ல இது வந்து 5.5. இதோட மிக மிக முக்கியமான இது இந்த பாயிண்ட் தான். இந்த சமவெளியில் பண்ணுறவங்க இந்த பாயிண்ட்டு. இப்போ மணப்பாங்கான மண்ணில் பண்ணணும். ஆர்கானிக் மேட்டர், அதாவது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அங்கே மேட்டர் வந்து 2% மேலே இருந்தால் மிகச்சிறப்பு. 2-3 நீங்கள் அதுக்கு தான் அவங்க அந்த முன்னாடி சாயில் சயின்ஸ் மேலே எடுத்தாங்களே சொன்னாங்க இல்லையா, ஆர்கானிக் மினியர் போடுறதை பற்றி, கிரீன் மினியர் பற்றிலாம் சொன்னாங்க. ஏன்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து மிக மிக முக்கியம். இந்த மிளகுக்கு மட்டும் இல்லை, எந்த கிராப்புக்குமே ஆர்கானிக் மேட்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு தி ஈல்டு. உங்கள் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் டெஃபினெட்லி யூ கெட் a குட் ஈல்டு. இட் வில் பஃபர் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிசிட் சொன்னாங்க. ஆர்கானிக் மேட்டர் இருந்தால் அது எல்லாமே இட் வில் டேக். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். பொதுவாக மிளகு வந்து கேரளாவில் வந்து இந்த முறையில் வீட்டு தோட்டத்தில் தனி பயிராக பண்ணுறது, தனிப்பயிராக பண்ணுறது மிக குறைவு தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 15 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் இருக்குது. அவங்க ஹோம் செட் கார்டன் சொல்லுவாங்க. அதை சில இடத்துல தனிப்பயிராக தனி மிளகு மட்டும் அது வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் பேர் போட்டுப்பாங்க. சிலர் மிக்சடு இல்லை, டீ, காஃபி, காடம் அந்த நிழல் மரத்தில் ஏற்றி விட்டு பண்ணுவாங்க. ஈவன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸில் போடுவாங்க. ஸோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன். அப்புறம் கோகனட், தென்னை மரம், பாக்கு மரத்துலையும் ஏற்றி விடலாம். இன்னும் புஷ் பேப்பர், இது பெரிய அளவில் கிடையாது, இது ஒரு கான்செப்ட். புஷ் பேப்பர் அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த முறையில் தான் மிளகு சாகுபடி பண்ணுறாங்க. மிளகு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா தான் என்னுடைய தாயகம். அதனால நிறைய வேரியபிலிட்டி. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஐஏஎஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3000 இதுக்கு மேலே அக்சஸஸ் வச்சுருக்காங்க, ஜெம்பாசம் வச்சுருக்காங்க. நிறைய வேரியபிலிட்டி இருக்குது. அதனுடைய இது வந்து க்ரீன் சொல்லுவாங்க, அதாவது ஸ்பைக் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அதே மாதிரி பெரியோட சைஸும் மணி பெருசாகவும் இருக்கும், நடுத்தரமாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கைமண்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் வந்து எசென்சியலாக குவாலிட்டி அதிகமாக இருக்கும், காரம் பஞ்சன்சி அதிகமாக இருக்கும். பன்னீரில் வந்து வெரி பெருசாக இருக்கும், அதில் பஞ்சன்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். லிட்டர் வெயிட்னு சொல்லுவாங்க, அது வந்து சின்ன இதில் இருக்கிறது மணியில் தான் லிட்டர் வெயிட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ரகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய ரகம் ட்ரெடிஷ்னலாக கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கேரளாவில் நிறையா 100க்கு மேலே ட்ரெடிஷ்னல் ரகங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன். மேம்பட்ட இன்க்ளூடு ஆராய்ச்சி நிலையத்தில் மேம்பட்ட ஒன்று வந்து தேர்ந்தெடுத்தல். இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற கொடியெல்லாம் டெய்லி பார்த்து அதோட ஈல்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதில் தேர்ந்தெடுக்குது. இன்னொன்று வந்து கலப்பு ஹைப்ரிட் பண்ணுறது, ஹைப்ரிட் ரகம். இன்னும் விவசாய ரகம் ஃபார்மர்ஸை நான் கேரளாவில் சொன்னேன்னா நிறையா டைவர்சிட்டி இருக்குது. அவங்களே அவங்க தோட்டத்தில் இருக்கிறத ரெகுலராக அப்சர்வ் பண்ணி ரெக்கார்டு பண்ணி சயின்டிஸ்ட்டு அல்லது ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போய் அதை ரெக்கனைஸ் பண்ணி எஃபிஆர்ஐ அல்லது அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்சியில் ரகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 பாரம்பரிய ரகம், மேம்பட்ட ரகம், விவசாய ரகம், அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. இதுதான் பாரம்பரிய ரகம். ஐம்பீரியன்னா அந்த சரத்தில் வந்து 5 வரி இருக்குன்னா சாதாரண 4 வரி தான் இருக்கும். இந்த ஐம்பீரியன்கள் 5 வரி இருக்கும். அதுக்கு ஐம்பீரியன். அரிக்கலமுண்டா, பாலங்கோட்டா, கரிமுண்டா பாப்புலர் வெரைட்டி. அது நம்ம தென்னை மரம், பாக்கு மரத்துலையும் போடலாம். கல்லுவழின்னா அது ஏன் கல்லுவழின்னா அது ட்ரவுட் டாலரண்ட், வறட்சியை தாங்கி விடுறது, அதனால அது பேர் கல்லுவழி. கொட்டநாடன், குதிரைவாளினா குதிரை வாழ் மாதிரி அந்த மாதிரி அமைப்பு லோக்கல் நேம்ஸ் அந்த காலத்தில் அப்படி பண்ணதுங்க. நாராயக்குடினா இந்த பண ஓலையில் எழுதுறதுக்கு அந்த காலத்தில் கேரளாவில் பம்பர் மாதிரி ஒரு இது, அது பேர் நாராயம் அப்படிங்கிற பேர். அந்த மணி வந்து ரவுண்டாக வந்து டிப்பில் ஒரு ஊசி மாதிரி முள்ளு மாதிரி இருக்குது, நாராயம். அதனால அது நாராயக்குடி. அது நீலமுண்டின்னு நல்லா இடிக்கல் போடுறது, நல்லா கருகருன்னு இலை மணி கருகன் இருக்குது. அடுத்து வந்து வடக்கன்னா வடக்கு பகுதியில், கேரளாவோட வடக்கு பகுதியில் இந்த மாதிரி நிறைய 100க்கு லோக்கல் ரகங்கள் இருக்குது.
இது ட்ரெடிஷ்னல் ரகம், நல்ல குவாலிட்டி, ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது, நோயெல்லாம் இருக்குது வாங்கி. ஆனால் நிறைய ஃபார்மர்ஸ்கிட்ட அதெல்லாம் இருக்க ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் சேகரித்து அவங்க ஃபீல்டில் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடுன்னு அந்த மாதிரி யாரும் வரல. நெக்ஸ்ட் ஒன். இது கரிமுண்டாய் தான் பாப்புலர் வெரைட்டி, நிலத்தை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி. ஆவரேஜ் உங்களுக்கு வந்து 2 கிலோ பச்சை, நார்மல் மேனேஜ்மெண்ட்டில் 2 கிலோ இது வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு வந்து லிட்டர் வெயிட்டும் அதிகமாக இருக்குது, நல்ல பஞ்சன்சி அடித்து பார்த்தீங்கன்னா நல்ல எருவு இருக்கக்கூடியது. இது வந்து எங்கள் இந்தியன் இன்சூரன்ஸ் ஸ்பைசஸ் வந்து வெளியிட்டுறாங்க. அவங்க ஒரு 11 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரகங்கள் ஒன்று ஒரு வெரைட்டி டீட்டெயிலாக விளக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு சுபகரா, சிறிகரா, பஞ்சமி, பௌர்ணமி, பாலோடு 2 இது நல்ல வெரைட்டி. பாலோடு 2 அந்த சிறிகரா, சுபகரா 2 கரிமுண்டாவில் செலக்ட் பண்ணது. இதெல்லாம் செலெக்ஷன்ஸ். தேவம் வந்து தேவன் முடியும் செலக்ட் பண்ணது. மலபார் எக்ஸல் கிரிமுண்டா வந்து இது வந்து உயர்ந்த வால்பாறை தான் டெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ஹைபிரிட் ரகம். ஐஏஎஸ்ஆர் சக்தியும் வந்து பேராம்பராமுண்டைங்க வந்து சீலிங் செலக்ட் பண்ணது. இது வந்து நோயை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியது. அர்கா கூட்ஸ் இது வந்து ஐஏஹெச்ஆரோட கொடகுகள் வந்து ரிலீஸ் பண்ண வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன். இது ஐஏஹெச்ஆர் சந்திர, இதுதான் லேட்டஸ்ட் வெரைட்டி. அங்கே எங்கள் இந்தியன் இன்சூரன்ஸ் ஸ்பைசஸ் வந்து ரிலீஸ் பண்ண இதுதான் லேட்டஸ்ட் வெரைட்டி. அது கிட்டத்தட்ட 7 கிலோ பச்சை, 7-8 கிலோ பச்சை கிடைக்கும். இது நல்ல வெரைட்டி. இது ஹைபிரிட் தான். நெக்ஸ்ட் ஒன். இது வந்து கேரளா வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பன்னியூரில் வந்து பெப்பர் ஆராய்ச்சி நிலையம். முதல்ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு. ஸ்டேட்டாக கேரளா ஸ்டேட் தனியாக போனப்போ அது அவங்களுக்கு போயிடுச்சு. கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது கேரளா வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மிளகு ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து வெளியிட்ட ரகங்கள் இதெல்லாம். பன்னீர் 1, அது பன்னீர் 1 ஹைப்ரிட்டு, 3 ஹைப்ரிட்டு, பின்ன பன்னீர் 8 ஹைப்ரிட்டு, 10 ஹைப்ரிட்டு. விஜய் வந்து அவங்க ஹெட் குவார்டர் திருச்சூர் ரிலேட் பண்ணுறாங்க. இது அவங்க இந்த 10-11 அவங்க வெரைட்டிலேருந்து. நெக்ஸ்ட் இது பன்னீர் 1 பாப்புலர். இது வந்து ஹைப்ரிட் உலகத்திலேயே முதல்ல வெளியிட்ட ஒட்டு ரகம், ஹைப்ரிட் ரகம். இது வந்து பயங்கர சூட்டபிலிட்டி, எங்கே வேணாலும் நல்லா அடாப்ட் ஆகிக்கும். கோயம்புத்தூரில், பெங்களூரில், எந்த நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் காஃபி, டீ எஸ்டேட் எல்லாம் இந்த வெரைட்டி தான். இப்போ நீங்கள் மிளகு இந்தியாவில் நான் சொன்ன ஏரியா 2.2 லட்சம் 2.7 லட்சம் ஹெக்டேர், அதில் 70% பன்னீர் 1 தான் இருக்கும். ஸோ இதுதான் டாமினேட் ரூலிங் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற நல்ல டெஸ்ட் பண்ணலை, அடாப்டபிலிட்டி இதுக்கு வந்து அதிகம் பன்னீர் 1. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்மர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஃபார்மர்ஸ். அகழி பெப்பர் தெக்க அகழி பெப்பர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் மேலே ஒரு ஃபார்மர். இதில் என்ன சிறப்புனா ட்ரை ரெக்கவரி. நீங்கள் பச்சையாக ஹார்வெஸ்ட் பண்ணி காய வச்சு எடுத்தீங்கன்னா சாதாரண ஆவரேஜ் 30-33% தான் இருக்கும். பட் இந்த வெரைட்டி 40-45% இருக்கு. அவர் வந்து 50% கிளைம் பண்ணார். 100 கிலோ காய வச்சு எடுத்தீங்கன்னா 50 கிலோ உரல் விட கிடைக்கணும். பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் 40-45 அந்த மாதிரி. அதுவும் ஆதாரம் அந்த வெரைட்டியோட சிறப்பு. அது மாதிரி ஒரு பெப்பர் தெக்கங்கிறது சாதாரண ஸ்பைக்கு அந்த திரி வந்து ஒன்று தான் இருக்கும். இது வந்து பிரான்ச்சாக இருக்கும். அது ஒரு சிறப்பு. அந்த மாதிரி ஒன்று. கும்பக்கல் வந்து ஏர்லி மெச்சூரிங் வெரைட்டி. அவர் அந்த கும்பக்கல் வெரைட்டிக்காரர் நிறைய பெரிய நர்சரி வச்சிருக்காரு, நிறைய சீலிங் பண்ணியிருக்காரு. ஜயான் முண்டி, அஸ்வதி சோர்ணா, இது 2 வயநாடு ஒரு ஃபார்மர் பாலகிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணது. சிகந்தினிங்கிறது வந்து கர்நாடகாவில் வந்து சிசில் ஒரு ஃபார்மர். இது வந்து MDBTHங்கிறது சத்தீஸ்கர்ல ஒரு ஃபார்மர். ஸோ இதெல்லாம் விவசாயிகள். இப்போ உங்கள் தோட்டத்திலையும் நீங்கள் டெய்லி அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். சில இது வந்து நேச்சுரலாகவே மியூட்டேட் ஆகும். புது வெரைட்டியில் தான் நீங்கள் ஆழியார் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து வெரைட்டியாக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வெரைட்டி ரிலீஸ், ஃபார்மர்ஸ் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஆனால் ஒரு தோட்டத்தில் வந்து எப்பவுமே ஒரே வெரைட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா நோய் வாயினாலே வரைக்கும் போயிடும். அதனால் எப்போவுமே மிக்சடாக வச்சுக்கணும். இப்போ 4-5 வெரைட்டி ஒரு தோட்டம்னா ஒரு வெரைட்டி மட்டும் வைக்காதீங்க, 4-5 வெரைட்டி சேர்த்து வைங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இந்த மிளகு பற்றி பாட்டனி சொன்னேன் இல்லைங்களா? மிளகு வந்து கொடி எல்லாருக்கும் வெத்தலை மாதிரி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நட்டிங்கன்னா அப்படி மேலே வளர்ந்துகிட்டே போகும். அதுக்கு பேர் மெயின் லீடர் ஷூட்னு பேர். மெயின் ஷூட் அது லீடர் ஷூட்னு பேர். மேலே வளர்ந்துகிட்டே போகும். அது வந்து சைடில் வர பிரான்ச்சு, இந்த மாதிரி வர பிரான்ச்சு தான் அந்த மேலே வளர்ந்துட்டு போனது. பொட்டானிக்கல் டைம் வந்து ஆர்த்தோட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வரக்கூடிய கிளைக்கு பேர் பிளஜியோட்ரோப். இதுதான் பிரான்ச்சு, ஃப்ரூட் பேரிங் பிரான்ச்சு. இதுலேருந்து தான் பூச்சரம், ஸ்பைக்கு அதெல்லாம் வரும். இதுலேருந்து வரும். அதுலேருந்து வராது. மெயின் ஷூட்டோட வேலை நேராக வளர்ந்துட்டு போகிறது தான் வேலை.
இன்னொன்று ரன்னர் ஷூட்னு சொல்லுவாங்க, கீழே ஓடுகண்டு. இப்போ சில இது வந்து கீழே இருக்கக்கூடிய கணுவிலிருந்து முளைச்சி அப்படியே கீழே நிலத்துல படந்துட்டு போகும், ஓடுகண்டு ரன்னர்ஸ். இதிலிருந்து தான் கட்டிங் எடுப்பாங்க. இந்த ஓடு இதிலிருந்து எடுத்து 2 3 முடிச்சு பேக்கில் போட்டு நர்சரி நாட்டு ஒரிஜினலாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது ஓடுதல், இது ஒரு விதமான. இது வந்து நத்திங் பட் ஆர்த்தோட்ராப் தான். இது நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு போச்சுன்னா அப்படியே போயிட்டே தான் இருக்கும். மேலே எங்கே சப்போர்ட் கிடைக்குதோ அங்கே மேலே வந்தால் தான் பிரான்ச் வரும். கீழே படம்னா படகு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து அது மாதிரி படம் விடக்கூடாது. மேலே அப்படி அப்பப்போ எடுத்து கட் பண்ணி முடிச்சுக்கணும். இன்னொன்று வந்து மேலே படர்ந்து போய் சப்போஸ் சப்போர்ட் வந்து தள்ளி விடுறது இப்படி மாதிரி கீழே சில நீங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லையா சில விவசாயம் மிளகு விவசாயம் தெரியும். ஹேங்கிங் ஷூட் இது வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படியே. இதை விடக்கூடாது. இதை வந்து கட் பண்ணி அதான் கட் பண்ணி எரிஞ்சிடணும். இந்த கட்டிங் இது வந்து கட்டிங் போட்டாலும் கட்டிங் வரும். நாத்தா நம்ம இதுதான் இதனுடைய தண்டு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 3-4 விதமான தண்டு. மெயின் லீடர் ஷூட்டு, பிரான்ச்சு, ரன்னர் ஷூட்டு, ஹேங்கிங் ஷூட். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். அப்புறம் தாங்கு மரம். மிளகு வந்து கொடி மிக முக்கியமானது. தாங்கு மரம் வந்து எந்த தாங்கு மரத்தில் வேணாலும் நீங்கள் போய் நேராக ஸ்ட்ரைட்டாக வளரணும். அதனுடைய பண்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஆனால் நம்ம மழை காலத்தில் வந்து அந்த இலையில பிரான்ச்சில் முறிச்சு விடுவோம். அப்படி முறிக்கும் போது திரும்ப வேகமாக ரீஜெனரேட் பண்ணணும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும். 2வது மரம் வந்து அந்த வெளிப்போய் சொரசொரப்பாக இருக்கணும். வலுவலுன்னு இருக்கக்கூடாது. வலுவலுன்னா கொடி பிடிச்சி போகிறதுக்கு பற்றி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ யூக்கலிப்டாஸ், ஆல்ஸ்பைஸ் மாதிரி அந்த பாருக்கு வந்து வலுவலுன்னு இருக்கும். அது அந்த மாதிரி அது இருக்கக்கூடாது. சொரசொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள மரம் எது வேணாலும் போடலாம். கேரளா குறித்து ஒரு சர்வே நடத்துகிறாங்க. எடுத்துட்டு அது 60 விதமான மரங்கள் பெப்பருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த நேரம் வளரக்கூடிய மரம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கேரக்டர் இருக்கணும். அது 2 டைப். ஒன்று உயிருள்ளவை, இன்னொன்று நான் லிவிங் சப்போர்ட். உயிருள்ளவே சாதாரண எரித்ரினா அந்த சீமக்கரைன்னு சொல்லுவாங்க கேரளாவில். இங்கே வந்து அதுக்கு தமிழில் கரெக்டான பேர் அதான் சீமை கொன்றை, கொன்னப்பூ இருக்கிற அந்த மாதிரி சில்வர் ஓகே, கிரிவிலியா, மலைச்சவுக்கு, கிளேரிசிடியா, இது காருகா பின்னட்டா, இது வந்து அரிநெல்லின்னு சொல்கிறாங்க. ஐலாந்தர்ஸ்டம் தீப்பெட்டி மரம். அங்கே இருக்கிறது மரபாரிக்கா ஸ்பீஸு, இங்கே இருக்கிற எக்ஸல்ஸா ஸ்பீஸு. பலா, கோகனட், அரிகனட், அதான் எனியர் ஷேடு ட்ரீ நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கேரக்டர் நான் சொன்ன கேரக்டர் இருக்கும். நான் லிவிங் சப்போர்ட் வந்து நம்ம நாட்டில் பெருசாக இது பண்ணுறதில்லை. நான் லிவிங் உயிரற்றவை. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து சம்மரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் ஸ்டோன் பில்லர், காங்கிரீட்டில் சம்மரில் வந்து ஏர் டெம்பரேச்சரை விட இதில் வந்து 5-7 டிகிரி கூடும். அப்போ வந்து அந்த பற்றி போகிற வேரெல்லாம் காஞ்சி போயிடும். அதனால இது பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ரிகாஷனோட யூஸ் பண்ணணும். பிவிசி பைப்பு, பிரிக் ஃப்ரேம், இதெல்லாம் நான் லிவிங் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ லிவிங் சப்போர்ட், நான் லிவிங் சப்போர்ட். இது வந்து மிளகு நடுறதுக்கு முன்னாடியே நம்ம தயார் பண்ணணும். இப்போ லிவிங் சப்போர்ட் போட்டிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நட்டு அந்த மரம் உண்டாகணும். தாங்கு மரம். அது சில இப்போ கிளேரிசிடியெல்லாம் இது இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கிளேரிசிடியெல்லாம் முன்னாடியே இப்போ பிப்ரவரி மாதம் வந்து அதை ஒரு 10 அடி உள்ள இதை வந்து கட் பண்ணி கொண்டாந்து வச்சுருவாங்க. இப்போ செவுத்தில் சாட்சி வச்சுருவாங்க பண்டில் போட்டு. அதை நீங்கள் மே ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்து வர அதை எடுத்து அப்படியே ஜூனில் மழை வரும்போது நட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்படியும் பண்ணலாம். ஸோ இதுதான் தாங்கு மரத்தை பற்றி. இதில் ஏதாவது சந்தேகங்கள் நோட் பண்ணிங்க. நீங்கள் என்னை பிரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணலாம். முடிச்சு மீட்டிங் முடிச்சு நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இது வந்து பலாமரம். பலாமரத்தில் வந்து நல்லா வளருது. பலாமரத்தில் வந்து இந்த ஃபார்மர் வந்து பலா காய் போடுறதில்லை. இந்த இலையை எடுத்து வெள்ளாண்டு கொடுத்துருவாரு. அப்படியே மேலே எடுத்து வச்சுருக்காரு. இது வந்து தோட்டப்பயிர். அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இது மழை தண்ணி வெளியே போகிறதெல்லாம் மண் அரிக்கிறது கிடையாது. இதில் கொடி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கும். பெப்பரில் வந்து இன்னைக்கு அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 100% பாப்புலேஷன் இருக்குது. நீங்கள் 100 கொடி நட்டிங்கன்னா 100மே எல்லா சமயத்திலும் அந்த மாதிரி 100 இருக்காது. இடையில வந்து 5-10 போயிடும். வருஷம் ரீபிளான்டிங் பண்ணணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணும்போது எல்லா கொடியும் அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இது கவர் கிராப். இது வந்து இந்த வேலியில் ஃபென்ஸ் போட்டிருக்கீங்களா, இந்த சைடு ஃபென்ஸு, அந்த ஃபென்ஸில் நாங்கள் போட்டுவிட்ட கொடி. காங்கிரீட் பில்லர் இருக்கீங்களா, தென்னை மரத்து நிலையில் சைடில் நீங்கள் ஃபென்ஸ்லேயும் போடலாம். இந்த ஃபென்ஸில் போட்ட கொடி. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். காங்கிரீட் பில்லர். இது வந்து பெர்ஃபரேட்டட் பிரிக்னு. இந்த பிரிக்கில் வந்து ஓட்டை இருக்கும். இங்கே இதில் ஓட்டை இருக்கும். அதை வந்து ஸ்கொயர் மாதிரி பண்ணி உள்ளே பாட்டி மிக்சர் ஃபில் பண்ணி அதில் சைடில் உடைச்சி விடுறது. அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதெல்லாம் இனிஷியல் காஸ்ட்டு நீங்கள் வேணால் தோஸ் ஆர் அஃபோர்டபுள். யாருனாலும் பண்ண முடியுமா அப்படி பண்ணலாம். இப்போ அக்ரோ டூரிஸ்ட் நிறையா வருது. இப்போ இந்த இதெல்லாம் வர்றாங்க சைடில் வச்சு விடலாம். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இது நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இது வந்து பிவிசி பைப்பு.
பிவிசி பைப்பில் வைக்கிறாங்க. பட் இன்னும் சக்ஸஸ் வந்து அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. நெக்ஸ்ட் இது வந்து எங்கள் ஜெயம் கிளாஸ் இதுக்காக வச்சுருக்கோம். பட் கமர்ஷியலில் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிவிசி பைப் வச்சு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து காங்கிரீட்டே வந்து பண்ணி வைக்கிறார், அடுக்கடுக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு எர்ணாகுளத்து ஏரியாவில். நெக்ஸ்ட் இது வந்து டெட் வுட். இது வந்து யூக்கலிப்டஸ் மரமாக அது டெட் வுட். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டுக்காக காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பிளான்டிங். நடவு வந்து பொதுவாக வந்து மழை அந்த மான்சூன் நம்ம